வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது அரசியல் களம். நான் உங்கள் அமீர். ஒரு அம்பு பூமராங் மாதிரி திரும்பி வந்த கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு கதை, நிஜ கதை. இங்கே பக்கத்தில் இருக்கிற வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்கத்தில் நடக்கிற ஒரு கதை. இது கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா மக்களுடைய பாதிப்புகள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. ஒரு அரசியல் அந்த காழ்ப்புணர்ச்சியினால் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைத்த ஒரு கதை இது. வாங்க அந்த கதையை பார்ப்போம். 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் அபராதம், அல்லது ரெண்டுமே சேர்ந்து, சிறை தண்டனையும் அபராதமும் சேர்ந்து. இது மேற்கு வங்கத்தில் இந்த சட்டம் அமலில் இருக்குது. அந்த சட்டம் சம்பந்தமாக விரிவாக நம்ம பிறகு பார்ப்போம். இந்தியாவிலே எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதிகமான கால்நடைகள் இருக்கிற ஒரு மாநிலம் மேற்கு வங்கம். 1.9 கோடி கால்நடைகள் கொண்ட மாநிலம் இது. இந்த கால்நடைகள் வைத்து இந்த பக்ரீத் பண்டிகை வருது இல்லையா, இந்த பக்ரீத் பண்டிகை ஒட்டி கிராமப்புற விவசாயிகளுடைய பொருளாதாரமே இந்த கால்நடைகள் ஒட்டி, இந்த பக்ரீத் பண்டிகை ஒட்டி இயங்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பக்ரீத் வந்தால் முஸ்லீம்கள் கால்நடைகளை அறுத்து ஒரு பகுதி தானம், ஒரு பகுதி உறவினர்களோ, இன்னொரு பகுதி ஏழை எளியவர்களுக்கும் கொடுப்பாங்க. இது விசேஷமான ஒரு திருநாளாக மக்கள் மத்தியில், முஸ்லீம் மக்கள் மத்தியில் இது கொண்டாடப்படுகிறது. இப்படி வெஸ்ட் பெங்காலில் மட்டும் 1.9 கோடி கால்நடைகள் வளர்க்கிறது மையமாக இருக்கிறது இந்த பண்டிகை தான். கால்நடை வளர்ப்பில் வெஸ்ட் பெங்காலில் ஈடுபட்டிருக்கிறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? 80 விழுக்காடு பேர் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் தான். இப்போ இயற்றப்பட்ட சட்டம், நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த சட்டம் தண்டனை 6 மாதம் அல்லது 1000 ரூபாய் அபராதம் அல்லது ரெண்டுமே சேர்ந்து. அந்த சட்டத்தினுடைய ஷரத்தில் 14 ஆண்டுகள் தாண்டிய கால்நடைகள் தான் விற்பனைக்கு வரணும், சந்தைக்கு வரணும், கால்நடை சந்தைக்கு வரணும். ஒரு மோசமான ஒரு சட்டமாக, நடைமுறைக்கு உதவாத ஒரு சட்டமாக மேற்கு வங்க மக்கள் விவசாய பெருமக்கள் கருதுகிறாங்க. அதுவும் குறிப்பாக சிறு விவசாயிகள், கிராமப்புறத்தில் இருக்கிற சிறு விவசாயிகள் கருதுகிறாங்க. ஒரு கால்நடையை பால் நிறுத்திச்சுன்னா அதை பராமரிக்கிற செலவு 200-300 ரூபாய் ஆகுது. இந்த பால் நிறுத்திய இந்த கால்நடைகளை 14 ஆண்டுகள் பராமரிக்கிற செலவு நீங்களே கணக்கு போட்டுக்குங்க எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு. இந்த பக்ரீத் விசேஷ நாளில் இந்த கால்நடைகளை முஸ்லீம்கள் வாங்குவாங்க என்ற காரணத்தினால ஒவ்வொரு ஏழை விவசாயியும் அதுக்கான பணத்தை முதலீடு பண்ணுறாரு. ஒரு கால்நடைக்காக அந்த ஏழை கிராமப்புற விவசாயிகள் 20,000-30,000 வரைக்கும் செலவு செய்து அது விற்பனை செய்யும்போது 1 லட்சம் அவங்க கணிசமான லாபத்தில் விற்று ஆதாயம் அடையுது. இது ஆண்டுதோறும் நடக்கிற ஒரு செயல். இது இப்படியான ஒரு வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருந்த இது சில விவசாய மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்குல்ல, அந்த குழுக்கள் மற்றும் வங்கிகளிடம் கூட அவங்க ஒரு 5 லட்சம் வரைக்கும் கடனை வாங்கி அந்த ஆடு மாடுகளை வளர்த்து இப்படி வர இந்த விசேஷ காலத்தில், பண்டிகை நாளில் அதை சந்தையில் கொண்டு விற்பனை செய்கிற அந்த நிலைமை இப்போது இந்த சட்டத்தால் இப்போ அப்படி தேங்கி நின்று போயிடுச்சு. அந்த கடனை வாங்கினதை திருப்பி தர முடியாமல் அந்த விவசாய பெருமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகிறாங்க. ரெண்டாவது எந்த அளவுக்கு அவங்க அவதிக்கு ஆளாகிறாங்கன்னு சொன்னால், அதுவே அவங்கள தற்கொலைக்கும் தூண்டுவதாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நம்ம சுவேந்து பாஜகவுடைய முதல்வர், அவருடைய அரசு, மேற்கு வங்கத்துடைய புதுசாக பதவியேற்று அவர் முஸ்லீம்களை இலக்கு வைத்து, எங்கே போனாலும் இதுதான் வேலை அவங்களுக்கு, முஸ்லீம்களை இலக்கு வைத்து திருத்தின இந்த சட்டத்தினால, கால்நடை இந்த சட்டத்தினால இப்போ என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், அது நேராக பெரும்பான்மை மக்களை பாதிச்சுட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் சின்னாபின்னமாக படுத்தி விட்டதாக அங்கே இருக்கிற மேற்கு வங்கத்தினுடைய எதிர்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தி போராட்டங்களில் இறங்கியிருக்காங்க. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், முஸ்லீம்கள் நோக்கி எய்த அந்த அம்பானது இந்து சகோதரர்கள் நோக்கி இப்போது திரும்பி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சொன்னது ஆரம்பத்திலே இதுதான். பூமராங் மாதிரி திரும்பி வந்துடுச்சு. இன்னும் பண்டிகை கொஞ்ச நாள் தான் இருக்குது, பக்ரீத் பண்டிகை.
இந்த நாளில் வந்து இன்னும் ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால், அரசாங்கம் மேற்கு வங்க தலைமை இப்போ பொறுப்பில் உட்காந்துருக்கிற பாஜக அரசாங்கம் சான்றளிக்கப்பட்ட சில இறைச்சி அனுமதிச்சிருக்கு. அந்த இறைச்சி கூடங்கள் பற்றாக்குறையினால் அப்படி வந்து சான்றளிக்கப்பட்ட அந்த கால்நடைகள் கூட அறுக்க முடியாமல் இன்றைக்கி மக்கள் வந்து பெரும் அவதிக்கு ஆளாவதாக அதுவும் தகவல்கள் கூட வருதுங்க. மொத்தத்தில் வாழ்வாதாரம் இழப்பு, பராமரிப்பு செலவுங்க, முதலீடு நஷ்டம், கடன் சுமை, இந்த கண்காணிப்பு கெடுபடிகளால் வந்து மக்களுடைய அன்றாட சாதாரண வாழ்க்கை வந்து ஏக நெருக்கடிக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் மாட்டிக்கிச்சு. இப்போ நம்ம அந்த சட்டத்தை பற்றி பார்ப்போம் வாங்க. இப்போ மேற்கு வங்கத்தினுடைய ஹோம் அண்டு ஹில் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த அமைச்சகம் வந்து ஏற்றிய புதிய திருத்தப்பட்ட ஒரு சட்டம் அரசான மாடிஃபைடு கைட்லைன்ஸ் அண்டர் வெஸ்ட் பெங்கால் அனிமல் ஸ்லாட்டர் கண்ட்ரோல் ஆக்ட் 1950. இதில் செக்ஷன் 14 திருத்தம், அந்த பிரிவு 14 படி தகுதி சான்றிதழ் கட்டாயம். ஒவ்வொரு கால்நடையும் அறுக்கணும்னு சொன்னாவே, இறைச்சிக்காக பயன்படுத்தணும்னு சொன்னாவே தகுதி சான்றிதழ் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கட்டாயம். இதுவும் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சிக்க வேண்டியது. சரி, அடுத்தது கால்நடைகள் அந்த இதில் வந்து லிஸ்ட்டில் எது வருதுன்னா, காளைகள், எருதுகள், பசுக்கள், கன்றுகள், எருமைகள் உட்பட எல்லாமே வந்து ஆண் பெண் எல்லாமே வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து வருது. இந்த ஷரத் என்னன்னு சொன்னால் 14 வருஷம் இருக்கணும் கால்நடைக்கு வயசு. ரெண்டாவது வந்து சர்டிஃபிகேட், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து யார் தரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஜாயிண்ட் அத்தாரிட்டியாக கொடுக்கணும். ஒரு ஆள் கையெழுத்து போட முடியாது, ஒரு ஆள் தலையாட்ட முடியாது. ஒரு ஜாயிண்ட் அத்தாரிட்டியாக கூட்டு இதாக வந்து தரணும். சரி, அதில் யார் யார் வந்து இந்த ஜாயிண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. உள்ளூர் நகராட்சி தலைவர், சேர்மன் அண்ட் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர், அல்லது கிராமப்புற பஞ்சாயத்து சமிதி அந்த அமைப்பினுடைய கையொப்பம், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று வந்து அந்த உள்ளூர் ஊராட்சி தலைவர் அவர் இருக்கணும், அல்லது சொன்னால் அடுத்தது கிராமப்புற பஞ்சாயத்து சமிதி, இவரோட சேர்ந்து கால்நடை மருத்துவ சர்ஜன், இவங்க சேர்ந்து தான் வந்து கையெழுத்து போடணும். தெளிவாக குறிப்பிட்டிருக்கு கவர்மெண்ட் வெட்டினரி சர்ஜன். இந்த கூட்டு கையொப்பம் போட்டு எழுத்துப்பூர்வமாக வேறு கொடுத்தா தான் வந்து இந்த ஃபிட்னஸ் செல்லும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஓரளவு புரிஞ்சுட்டு இருக்கும் இந்த சட்டத்தினுடைய என்ன சூழ்ச்சி பண்ணி இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இது பூமராங்க மாதிரி இன்றைக்கி திருப்பி இவங்களே தாக்கிட்டு இருக்கு. பெரும் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க மக்கள். அங்கே ஏன் ஓட்டு போட்டோன்னு சொல்லிட்டு கேள்வி கணைகள் எழுப்பப்பட்டிருக்கு. ஓட்டு அவங்க போடலைன்னா கூட இவங்க ஓட்டு போட்டு வைக்கிற தந்திரங்கள் தெரிஞ்சவங்க இவங்க. இப்படியான ஒரு சூழலில் வந்து ஒரு பெரும் கலேபரம் வந்து மேற்கு வங்கத்தில் இப்போ நடந்துகிட்ருக்கு. பக்ரீத் வர இருக்குது. இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும்னு சொல்லி தெரியல. முடிஞ்சால் வந்து தொடர்ந்து நான் வந்து வீடியோ இணைப்புகளை நான் இதை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.